வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்தம் ஸ்டூடெண்ட் கார்னர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு செய்யுள் பகுதி இயல் 2ல் இருக்கக்கூடிய காணி நிலம். இந்த காணி நிலத்தை இயற்றியவர் பாரதியார் அவர்கள். காணி நிலத்தை பற்றி கம்மியான கொஷின்ஸுங்க இங்கே இருந்தாலுமே நம்ம பாரதியார் பற்றி இங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய டிஎன்பிசி சிலபஸில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ன்ற ஒரு டாபிக் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டே பாரதியார் பற்றி கொடுத்துருக்காங்க. அங்கே படிக்கும்பொழுது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படின்றதுனால இங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வாங்க கொஷின்ஸ்குள்ளே போகலாம். கொஷின்ஸ் பாருங்கள். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என பாடியவர் பாரதியார் அவர்கள். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் என்று பராசக்தியை கேட்டவர் பாரதியார். எது போன்ற நிலவொளி வீச வேண்டும் என்று பாரதியார் கேட்டுக்கொண்டார்? முத்துச்சுடர் போன்ற நிலவொளி. எப்படிப்பட்ட நிறத்தில் மாடங்கள் வேண்டும் என்றார் பாரதி? தூய நிறத்தில். சித்தம் மகிழ்ந்திட என்ன வேண்டும் என்றார்? தென்றல். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பாடியவர். தன் கவிதைகளின் வழியே விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை பாடியவர் மற்றும் தன் கவிதைகளின் வழியே விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார் அவர்கள். அடுத்து சொல்லும் பொருளும். காணி காணி என்பது நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். கிணறு கேணி சித்தம் உள்ளம். அடுத்து சேர்த்து எழுதுக. நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி. முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர். பிரித்து எழுதுக. நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே. அடுத்து ஆசிரியர் குறிப்பு. பெயர் பாரதியார். காலம் 11-12-1882. இறப்புன்னு பார்த்தீங்கன்னா 11-9-1921. இயற்பெயர் சுப்பையா என்கின்ற சுப்பிரமணிய பாரதியார். பெற்றோர்கள் சின்னசாமி ஐயர் லக்குமி அம்மையார். சின்னசாமி ஐயர் லக்குமி அம்மையார். இவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் பாருங்கள். தமிழ், ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம், வங்காள மொழி, பிரெஞ்சு, அரபு போன்ற 14க்கும் மேற்பட்ட மொழிகள் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாரதி என்ற பட்டம். பாரதி என்பதன் பொருள் கலைமகள். அதாவது ஞானத்தில் சிறந்த இல்லத்தாருக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் தான் பாரதி. பாரதி என்ற பட்டம் யாரால் வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுர மன்னர் அவரால் பாரதிக்கு பாரதி என்ற பட்டம் சூட்டப்பட்டது. எப்பொழுதுன்னு பாருங்கள், பாரதியின் 11வது வயதில். அதாவது வருஷம் பார்த்தீங்கன்னா 1893 பாரதிக்கு இந்த பட்டம் கிடைச்சிருக்கு. பாரதியின் கவிதை நூல்கள் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி, பாப்பா பாட்டு, விநாயகர் நான்மணி மாலை. அடுத்து பாரதியின் உரைநடை நூல்கள் ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு. ஞானரதம் தமிழின் முதல் உரைநடை நூல். அடுத்து மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்தே மாதரம் பாடல், பகவத்கீதை. 2 மொழிபெயர்த்திருக்காங்க, வந்தே மாதரம் பாடல், பகவத்கீதை. அடுத்து நாடக நூல் பார்த்தீங்கன்னா ஜெயசித்திரம். பாரதியின் நாடக நூல் ஜெயசித்திரம். மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்தே மாதரம் பாடல், பகவத்கீதை. அடுத்து பாரதியின் இதழ்கள் சுதேசமித்திரன் 1904, அதாவது தன்னுடைய 22வது வயதில் சுதேசமித்திரனில் துணை ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க நம்மளுடைய பாரதி. 1904 தொடங்கி 1906 வரலையுமே துணை ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காங்க. அதன் பிறகு மீண்டும் 1920 ஆசிரியராக சுதேசமித்திரனில் பணிபுரிஞ்சிருக்காரு. அடுத்து சக்கரவர்த்தினி. இது பெண்களுக்காக நடத்தப்பட்ட இதழ். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1905. இந்தியா 1907 ஆரம்பித்தது. இது ஒரு வார இதழ். அடுத்து விஜயா என்ற நாளிதழ் 1910 புதுவேளை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஜயா என்ற நாளிதழ் சென்னையில் 1909 ஜூலை மாதத்தில் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை அடுத்து இங்கே பாரதியார் பாண்டிச்சேரியில் 1910 மாலையில் வரக்கூடிய தினசரி நாளிதழாக இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து பாலபாரதம், கர்மயோகி போன்ற ஆங்கில மாத இதழையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய பாரதியார். பாரதியார் பற்றி சில குறிப்புகள் மட்டும் இங்கே பார்த்துருக்கோம். அவருடைய சிறப்பு பெயர்கள், சிறப்புகள், மேற்கோள்கள், பாரதியார் மற்றவர்களை புகழ்ந்தது, மற்றவர்கள் பாரதியார் பற்றி புகழ்ந்தது, இவையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.